எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் 4 பொருள் ஆர்டர் பண்ணி 4 பொருளும் நான் 1 கிலோ ஆர்டர் போட்டால் எனக்கு 800 கிராம் வருது. இது வந்து ஆர்டர் போட்டது வந்து ஜியோ மார்ட் தெரியும் உங்களுக்கு. ஜியோ மார்ட்டில் அவங்கள கேட்டால் ரெஸ்பான்ஸ் இல்லை எங்கள் கஸ்டமர் கேரில். அப்புறம் கஸ்டமர் கேரில் கேட்டால் ரெஸ்பான்ஸ் இல்லையா. அப்புறம் இந்த இவங்க டெலிவரி பாய்க்கில் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க, இது எங்களோட ரிலையன்ஸ்லேருந்து வரல, இது வேற ஒரு வெண்டார்கள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போது இது மாதிரி சொன்னால் நம்ம என்னதான் பண்ணுறது? நல்லா பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தான் பிரிகிறேன் பாக்ஸையே. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் பிரிகிறேன். அட்லீஸ்ட் நம்ம சைடில் ரெஸ்பான்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண்ணணும் இல்லையா அவங்க சைட்லேருந்து. நம்ம 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 இவங்க காசுல ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச முடியல இவங்கள. கேட்டா ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. பாருங்க, இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கிறதான் இப்பதான் எடுக்கிறேன், சரியா? அது பேர் என்ன? ஐ ஃப்ரெஷ் மம்ரா ஆல்மண்ட்ஸ், ரைட்டா? இப்போ இதுல மிஷினு இங்க வச்சிருக்கேன். இப்போ ஆன் பண்ண போறேன். 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை எடை போட போறோம். எவ்வளோ இருக்கு? 454 கிராம். ஓகே, இப்போ இதை எடுத்துருவோம், சரிங்களா? இப்போ எவ்வளோ? 0 இருக்கு, ரைட்டா? இப்போ மறுபடியும் எடுப்போம். இப்போ எவ்வளோ இருக்கு? 455 கிராம். ஓகேவா? சரி, ஓகே. ஒரு மிஷினில் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் பாக்ஸே போயிடுது. ஓகே, பேலன்ஸு நமக்குள்ள இருக்கிறது வெறும் 350 கிராம் தான் இருக்கு. ஓகே, இதை கேட்டால் நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா யாரும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே கிடையாது. ஓகே, இவ்வளோதான் இடம் வருது. நம்ம ஜியோ மார்ட்டில் ஆர்டர் போட்டால் இவ்வளோதான் இடம் வருது, ரைட்டா? இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? அன்பாக்ஸ். ஏன்னா நீங்களாம் கம்ப்ளைண்ட் போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனாலே இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு டுபாகோ ஒரு கம்பெனி. எப்படி? டுபாகோ ஒரு கம்பெனி. ஏன்னா டுபாகோ ஒரு கம்பெனியால தான் இந்த ஒரு ப்ராடக்டை இப்படி கொடுக்க முடியும். நம்ம இதை பிரிச்சுட்டோம். இப்போ இது 0 வைக்க போகிறோம். 0 ஆக்கிட்டு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் போட்டு பார்க்க போகிறோம். காட்டுது காரணம் மிஷின் இல்லை, ஏன்னா அதோட குவான்டிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நிறைய தடவை போட்டு பார்த்து தெரிஞ்சது. இதோ பாருங்க, சீலே இல்லை. எப்படி? அன்பாக்ஸ் பண்ணால் மேலே ஒரு கவர் போட்டு லேயர் போட்டிருப்பாங்க, ரைட்டா? அதுதான் வந்து ப்ராப்பர். இதில் ஃபுல்லாக முந்திரி எடுத்துட்டு சீலே இல்லை. இதில் வேற இந்த முந்திரி ஃபங்கஸ் வந்துருக்கு நினைக்கிறேன். என்ன கருங்க முந்திரியில பாருங்க எவ்வளவு தூசு பாருங்க. ஏதோ ஃபங்கஸ் இந்த மாதிரி இருக்குது, பூச்சரிச்ச மாதிரி இருக்குது முந்திரி. ஆக பழசு போலங்க. பழைய முந்திரில தான் இப்படி வரும். இது தூள் பண்ண இப்படி இப்படி வராதுங்க. பாருங்க இப்படி இப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம முந்திரி வாங்கின முந்திரி லட்சணம். இவனுங்க பேக் பண்ணும். இதுதான் அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் பாருங்க. இவனுங்க தான் கம்பெனி கேஷர் ட்ரேடிங் அண்ட் கோ, மேஜர் ஷிட்டன் சிங் பிளாக் மந்தி ஜோத்பூர்லேருந்து வருதுன்னு சொல்லி நம்ம வெளியே கதை விட்டுறானுங்க.
இவனுக்கு எங்கேருந்து போட்டானுன்னு தெரில, குப்பையிலேருந்து எடுத்து போட்டானுங்களான்னு தெரில. கண்ட மீனுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து தண்ணியில் அரைச்சி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தின்னவே முடியும் போல. இவங்க இந்த லட்சத்தில் வச்சிருக்கிறானுங்க. கேட்டால் இது முந்திரின்றானுங்க, நம்ம கையிலேயே கதை ஊத்துறானுங்க. என்ன போட்டிருக்கான் பாருங்க, நம்ம சும்மா கதை ஊத்துறதுக்கு என்னவோ அது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இல்லை, இந்த லட்சத்துல ஒரு சீல் இல்லாத ஒரு பேக்கிங்கு. பாருங்க அவ்வளோ தூசு பாருங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து இந்த ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் தயவு செஞ்சு கொஸ்டின் கேளுங்க. இவனுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் பண்ணாதீங்க, ஏன்னா இது வேஸ்ட்டு. இது இது குப்பை, இது வேஸ்ட்டு, எடையும் கம்மி. இவங்களுக்கு இது காட்டல, இதை கொட்டிட்டு காட்டவா? அதை பாருங்க, இதை கொட்டிட்டு பாக்ஸோட வெயிட் எவ்வளோன்னு காட்டணும். பாக்ஸ் வெயிட் எவ்வளோன்னு காட்ட பாருங்க. பாருங்க 0 இருக்கா பாருங்க. பாக்ஸ் வெயிட் ஒரு நிமிஷம் இது காத்துல அது மாதிரி 0 இருக்கா? ஜீரோவில் தானே இருக்கு. பாக்ஸோட வெயிட் மட்டும் பாருங்க, தெரியுதா? நம்மளுக்கு இருந்தது 450 கிராமு, இதில் 67 கிராம், அப்ராக்சிமேட்டாக 70 கிராம் இதில் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது வெறும் 300 சம்திங் தான். ஆனால் நம்மளுக்கு வர குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கான் பாருங்க, 500 கிராம்ஸ் தான். எங்கே 500 கிராம்ஸ் இருக்குது? கிடையவே கிடையாது. பாருங்க 0 பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வைக்கிறோம். என்ன பாருங்க, இந்த பாருங்க அந்த 60 கிராம் கம்பல்சரி போகுது, ரைட்டா? இது இந்த பாக்ஸில் தானே கொட்டினேன். இதை பாருங்க முந்திரி, அதில் கொட்டின முந்திரி இதை பாருங்க, இந்த பாக்ஸில் தான் வந்தது எனக்கு பேக்கிங்னு பேரில். எவ்வளோ இருக்கு இந்த பாக்ஸோட சேர்த்து 440 தான் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸோட எடையே பார்த்தீங்கன்னா அதுவே 60 கிராம் போகும், ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸோட 60 கிராம் எடை, சரிங்களா? இது இல்லாமல் இந்த முந்திரி எவ்வளோ கேஜி இருக்குன்னு பார்க்குறோம், சரிங்களா? இப்போ பாருங்க 34. ஏன்னா இந்த மூடி எடை போடல, இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடி எடை போடல. மூடி எடை போட்டால் அந்த 63 கிராம் போயிடும். இப்போ இந்த மூடியை எடுத்துரும், ஓகேவா? மூடி எடுத்துட்டு வெறும் பாதாம் மட்டும் எடை போடுறோம். எவ்வளோ? 0 பண்ணி பாருங்க கீழே சிந்திச்சு இந்த முந்திரிலாம் எடுத்து எடை போட போறோம். எடுத்து எடை போறோம். பாருங்க என் லொக்கேஷன்ல ஒரு முந்திரி இல்லை, ரைட்டா? அவனோட முந்திரியோட குவான்டிட்டி பாருங்க, அவன் போடுறது வெறும் 380 கிராம், சரிங்களா? இந்த குப்பை கழிவு எல்லாத்தையும் உதறி போட்டோன்னா 350 கிராம் அதான் கணக்கு வரும், ரைட்டா? 350 கிராம் அவன் 1/2 கிலோன்னு போட்டு நம்ம கையில் கிட்டத்தட்ட இந்த முந்திரி 800 ரூபா வாங்குவோம். ஏன்னா இந்த முந்திரி வந்து இந்த பெண்டு பண்ண முந்திரியாம், அதாவது ஒரிஜினல் முந்திரியாம், ஆப்கான் முந்திரின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த முந்திரியை வந்து 800 ரூபா வாங்கலாம் நம்ம கையில், வெறும் 1/2 கிலோ 809 ரூபா கிட்ட வாங்கலாம் 1/2 கிலோ. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆப்கானி முந்திரியாவே இருக்கட்டும், பாரிஸ்ல போனாலே நம்மளுக்கு வந்து இந்த முந்திரியோட ரேட்டு 1800 ரூபா தான் 1 கிலோ. ஒரு சில கடைங்களாம் 1600 ரூபா தான் 1 கிலோவா வாங்கினா. அப்போ அதே 800 ரூபா தான் வருது. ஆனா அவங்க கழிவு எடை எல்லாமே சுகரா கரெக்டா 1 கிலோனா 1 கிலோ இருக்கும். இந்த பாக்ஸ் எடெல்லாம் போட மாட்டான், பேக்கிங் எடை தான் போடுவோம். பேக் பண்ணி அந்த கவர்ல தான் பேக் பண்ணும், கவர்ல பேக் பண்ணி தான் கொடுப்பான். அது ஒரிஜினல் முந்திரி அது பேர், ஓகேவா? அதனாலதான் அந்த ரேட். என்ன பண்றது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணானுங்கன்னா இந்த மாதிரி பண்ண என்ன பண்றது பாருங்க. 437 தான் மொத்தம் இந்த இதோட சேர்த்து, ஒன்றும் பண்ண முடியாது.
யாரும் கேள்வி கேட்கறதுக்கும் ஒன்றும் ஆள் கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஜியோ மார்ட்டில் ரெஸ்பான்ஸ் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்க. நட்ஸ் எல்லாம் போடுறது இந்த மாட்டது இல்லைங்க. முந்திரி போட்டேன், திராட்சை போட்டேன், கருப்பு திராட்சை போட்டேன், அப்புறம் பிஸ்தா எல்லாமே போட்டேன். ஆக்சுவலாக அதில் எதுவுமே சரியாக வீடியோ எடுக்கலை. நான் என்னென்ன வீட்டில் இல்லை, இவங்க வீட்டில் வரதுக்குள்ளே இவங்க ஆர்டர் போட்டு வாங்கி வச்சதுனால அதெல்லாம் வீடியோ எடுக்காமல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி அது அவங்க அப்புறம் எடை போட்டிருக்காங்க. எடை போட்டு பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்கள் அக்கா வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்பி கேட்டிருக்குது. ஆனால் வேலைக்கே அவளை. ஸோ இப்போ கூட இதை கூட எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு திருப்பி ஆர்டர் மட்டும் ஜியோ மார்ட்டில் இந்த நட்ஸு போடவே போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா ஒரு கிலோக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 200ரூவாலேருந்து 300ரூவா நஷ்டமாகுங்க ஒரு கிலோக்கு. எனிவே இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சுய அது என்ன சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், ரைட்? நீங்களே உங்களோட இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிங்க. ஜியோ மார்ட்டில் போட்டால் நான் போட்டது ஜியோ மார்ட் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா என் கையில் ஜியோ மார்ட்டோட அந்த ஆர்டர் போட்ட ஐடியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் இருக்குது. இந்த ஒரு 4 பொருள் தான் நான் ஆர்டர் போட்டேன். அதாவது க்ராசரி நட்ஸு, ப்ளஸ் க்ராசரி திராட்சை, க்ராசரியில் முந்திரி, அப்புறம் பாதாம் ஆர்டர் போட்டேன். இதுக்கு ரேட்டிங் கூட நான் பாதாமுக்கு மட்டும் தான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பாதாம் மட்டும் எடை போட்டப்போ அன்றைக்கி ராத்திரியே நான் ஊருக்கு கிளம்பினதுனால ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் நான் எடுத்து எடை மட்டும் போட்டு பார்த்தேன். என்னோட வெயிட் குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு, ஏன்னா சீல்லாம் பிரித்து இருந்தது. ஸோ தட் என்னால் இவ்வளோ தான் எடை போட முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் பாதாம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ண சொன்னேன் வீட்டில். அப்போ செக் பண்ணாங்க, இதே தான் அளவுன்னாங்க. சரி அதனால வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை பாதாமில் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வாங்குங்க, விருப்பம் இல்லாதவங்க வாங்காதீங்க. அவ்வளோதான் என்னோட பரி முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. கம்ப்ளைண்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. நான் 1000 கிராம் கேஷ்யூ அப்படின்னு ரிசீவ்ட் 800 லாஸ் ஆஃப் 200 ருபீஸு. December 6th 7:33 PM எனக்கு வந்தப்போ நான் போட்டது. அதை ஃபாலோ அப் டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 8 3:48 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வில் ரீசால்வ் பிஃபோர் 8ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஸ்டில் நவ் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. அவங்க சைட்லேருந்து ரிக்வஸ்ட் ஐடி எல்லாமே நான் அனுப்பிட்டேன், ஃபோட்டோ அனுப்பிட்டேன், வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன். அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்களே வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, கஸ்டமர் சர்வீஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தான், இந்த மாதிரி ஒரு 10 கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணாதான் அவங்க சைடில் அவங்க வெண்டார்ஸ் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களால திருத்திக்க முடியும். ஜியோ மார்ட்டுன்னு நான் சொல்கிறத விட ஜியோ மார்ட்டோட வெண்டார்ஸ் நிறைய தப்பு செய்கிறாங்க. அந்த ஜியோ மார்ட் வெண்டாருங்க தப்பு செய்யும் போது ஜியோ மார்ட்டால ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஊர்ல 10 திருடன் வந்து ஒரே ஒரு நல்லவன் இருந்தா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த 10 திருடனை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு 10 நல்லவனை உருவாக்குனாதான் நடக்கும். அப்ப நம்ம மேற்கொண்டு இப்போதைக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, ஜியோ மார்ட் மேல பிரச்சனை இருக்கோ இல்லையோ, பட் ஆனா ஜியோ மார்ட்டோட வெண்டார் இன்னும் முதல்ல திருத்தணும். அப்பதான் ஜியோ மார்ட் திரும்பும். ரைட்டா? ஸோ தட் என்னால் முடிஞ்சது இதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சால் தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுத்துங்க. ரிசால்வ்ன்ற ஒரு ஆப்ஷன் வேற இருக்கு, ஆக்டிவேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஆக்டிவேட்டில் இருக்கு, ஆக்டிவ்ல காட்டுது, எல்லாம் ஓகே. ஒரு உங்களுக்கு தான் 8th December 3:48 PM ரிசால்வ் ஆகிடும்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு உங்களுக்கு ரிசால்வ் ஆகிருக்கும், நீங்கள் அந்த மெசேஜை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்காகவே ஆக்டிவேட்ன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ண ஆக்டிவ்ல தான் இருக்கு. ரிசால்வ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ற ஓப்ஸ் தேர் ஆர் நோ ரிசால்வ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வருதா இல்லையா? இதையோ மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா மாற்றி சொல்லிடக்கூடாது இல்லை. ஏன்னா அப்புறம் நீ இதை விட்டுட்ட அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக உங்களுக்கான என்னோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன டிசைட் பண்ண போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் பாய், ஹாவ் அ நைஸ் டே, பாய் கைஸ்.